ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிமா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா சிக்கன் லாலிபப்பு தான் செய்ய போகிறேன். இது பாருங்கள், 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். பொதுவாக சிக்கன் லாலிபப்பு மாதிரியே வெட்டிட்டு செய்வோம். அந்த மாதிரி செய்யாமல், ஏன்னா அது ஒரு தனி சார்ஜ் ஆகுது. இப்போ 1 கிலோ 200 ரூபான்னா அந்த மாதிரி பீஸே கேட்டிங்கன்னா உங்களுக்கு 300 ரூபா தராங்க. அதனால் நான் அந்த மாதிரி பீஸு வாங்காமல் ஸ்கின்னு மட்டும் 1 கிலோ எடுத்தேன். அது ஸ்கின் மட்டும் தனியாக 1/2 கிலோ வந்துச்சு. அதை வெட்டிட்டு எலும்பை நான் குழம்பு வச்சுட்டேன். சாயங்காலம் புரோட்டா செய்ய போகிறோம். அதுக்கு சிக்கன் எசன்ஸ் வச்சுட்டேன். இப்போ இந்த சிக்கன் பாருங்கள், இது இப்போ நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரியும் லாலிபப்பு செய்யலாங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோ. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையானது என்னென்னு போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சீரகத்தூள், ஒரு 1/2 ஸ்பூனு. அப்புறம் ஒரு பெப்பர் தூள், அது ஒரு 1/2 ஸ்பூனு. அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிங்கன்னா போதும். அப்புறம் மிளகாத்தூள். இது குழந்தைங்க சாப்பிட போகிறதுனால கொஞ்சம் காரம் பார்த்தே போட்டுக்குங்க. குழந்தைங்க கொடுக்குறதா இருந்தால், நம்ம பெரியவங்களுக்குன்னா நம்ம அதிகமாக கூட போட்டுக்கலாம். கறி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், காஷ்மீர் சில்லி ஒரு 1/2 ஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கலாம். தண்ணி எதுவும் விட வேண்டாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா கலந்துக்கலாம். இது எந்த அளவுக்கு ஈரமே இல்லாமல் தான் நம்ம சிக்கனை அரைச்சிருக்கிறோம். இருந்தாலும் அந்த உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். ரொம்ப ஈரமாக இருந்துச்சுன்னா இப்போ பொட்டுக்கடலை மாவு, அதாவது உடச்ச கடலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க மிக்சியில். அந்த பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ என்னதான் இருந்தாலும் இது நல்லா வேகும்போது கிரிப் ஆகும் தான். இருந்தாலும் கொஞ்சம் உடச்சக்கடலை பவுட்ரு நான் சேர்க்குறேன். 1 ஸ்பூனுக்கு நான் சேர்க்குறேன். இது போடுறதுனால நல்லா இன்னும் கிரிப் ஆகும். 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். போட்டு இப்போ கலந்துட்டு, இப்போ பாருங்கள் கலந்தாச்சு. இது எப்படி இப்போ லாலிபப் செய்ய போகிறோன்னு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கருவேப்பிலை இருக்குங்களா, கொத்தாக வரும்போதே நம்ம இந்த மாதிரி கொடுப்பாங்க. இது என்ன பண்ணேன்னா, இந்த குச்சி இருக்கு இல்லைங்க, நடுக்குச்சி, அதை நான் வேறு ஒரு இதுக்காக நான் எடுத்து வச்சுருந்தேன். அந்த குச்சி தான் இது. சீவி அப்பயே பச்சையாக இருக்கும்போது நல்லா சீவி வச்சுருந்தேன். இப்படி இருக்குது. இப்போ இந்த குச்சி தான் நம்ம லாலிபப்புக்கு யூஸ் பண்ண போகிறோம், கருவேப்பிலை குச்சி. நான் இது வேறு ஒரு டிஷ்ஷுக்காக நான் இந்த குச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ லாலிபப்புக்கு யூஸ் ஆகுது. இப்போ பாருங்கள், இந்த குச்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் இருக்கிற கொஞ்சம் கலவை எடுத்து இப்படி வச்சு, இது கருவேப்பிலை குச்சி தான், அதனால் நமக்கு எந்த ஒரு கெடுதலும் இல்லை. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். உருண்டையாகவும் செஞ்சு வச்சுக்கோங்க, இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாகவும் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஓரத்தில் நல்லா இது பண்ணி விட்ருங்க, இல்லைன்னா கண்டு வந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்படி எல்லாத்துலேயும் செஞ்சு வச்சுக்கலாம். இல்லை நம்ம குச்சி பத்தலைன்னாலும் இப்போ இருக்கிற கருவேப்பிலை குச்சி கூட நம்ம எடுத்து அதில் கூட நம்ம குச்சி தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அது கருவேப்பிலை குச்சி தான் நல்லா வாசனையாக தான் இருக்கும். இந்த குச்சி கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் செஞ்சுட்டு வாட்டி பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லாம் பிடிச்சி வச்சாச்சு. குச்சி நிறையா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒடிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, நல்லா மொத்தமாக இருக்கிற குச்சியை எடுத்திங்கன்னா ஈஸியாக நிற்கும். இப்போ இதை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது நேற்று அப்பளம் பொரிச்ச எண்ணெய் தான், அதுலேயே தான் போட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி இருக்கிறது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுடுங்க. ஏன்னா அது உருண்டையாக இருக்கிறதுனால உள்ளே இருக்கிறதெல்லாம் வேகணும். மெதுவாக தான் வேக வச்சு எடுக்கணும். இந்த மாதிரி போட்டுடுங்க. இது கருவேப்பிலை குச்சிங்கிறதுனால ஒன்றும் கெடுதல் இல்லை. நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு எண்ணெய் யூஸ் பண்ண முடியாது. பாருங்கள், 5 போட்டிருக்கேன், வேகட்டும். இப்போ பாருங்கள், எல்லாம் பொரித்து எடுத்தாச்சு. ஒரு 10-12 பீஸ் வந்துச்சு. எல்லாம் பொரித்து எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. உங்களுக்கு நான் பாருங்கள் 1 கிலோ சிக்கன் தான் எடுத்திருந்தேன். அதில் அந்த எலும்பெல்லாம் போட்டு
ஈவினிங்க்கு சிக்கன் குழம்பு வச்சுட்டேன், எசன்ஸ் வச்சுட்டேன், அந்த எலும்பெல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டேன். இப்போ இது வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி ஆச்சு. இப்போ பாருங்கள் பரோட்டாவுக்கு எல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் ஈவினிங் எல்லாம் சுடுறதுக்கு. கம்மியான பட்ஜெட்டில் ஹோட்டல் ஸ்டைலில் நாங்கள்லாம் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா, ஒரு கிலோவே 200 ரூபாய் தான். அதில் பாதி ஸ்கின் மட்டும் எடுத்துகிட்டு சிக்கன் லாலிபப் பண்ணிவிட்டு மீதி எலும்பை ஒரு குழம்பு செஞ்சுட்டேன். இது எங்கள் குழம்பு தூள் போட்டு குழம்பு வச்சது. சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டு அமோகமாக இருக்குது. பார்த்தீங்களா, இது 1 கிலோ மாவு, மைதா மாவு 1 கிலோ எல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். அது இருக்கும் போல இருக்குது, ஒரு 30 இருக்கும். இது எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அதனால தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். பாய்.